வணக்கம். குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்பொழுது புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. ஆளுநரின் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் அதே போன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தொடர்ந்து உதாசீனப்படுத்தும் ஆளுநரின் நடவடிக்கைகளை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநர் என் ரவி அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. குடியரசு தினம் இன்னும் ஒரு 2 தினங்களில் கொண்டாடப்பட இருக்கிறது. பாரம்பரிய முறைப்படி அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அதே போன்று ஆளுநர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தேநீர் விருந்தளிப்பது பார்த்தோம்னால் சம்பிரதாய முறை. அதே போன்று குடியரசுத் தலைவர் மாளிகையிலுமே இது போன்ற தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர்கள் அதே போன்று துணைநிலை ஆளுநர்கள் இது போன்ற தேநீர் விருந்து அளிப்பது பார்த்தோம்னால் சம்பிரதாயமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒரு இணக்கமான நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டாலுமே கூட கடந்த சில வருடங்களாகவே பார்த்தோம்னால் தமிழகத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்து வருகின்றன. கடந்த வருடம் பார்த்தோம்னால் கடைசி நிமிடத்தில் திமுக கலந்து கொள்வதாக அறிவித்தது. தற்பொழுது வரை திமுக என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது குறித்து தெரியவில்லை. ஆனாலுமே கூட திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பிரதான கட்சிகள் தற்பொழுது ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. பல்கலைக்கழகங்களுக்கு இன்னும் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. முக்கிய பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு 6 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 6 பல்கலைக்கழகங்களுக்கு இன்னும் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லை. அதே போன்று தமிழக சட்டப்பேரவையில் மசோதாக்கள் நிறைவேற்றி பார்த்தோம்னால் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசோதாக்களுக்கும் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் தொடர்ந்து ஆளுநர் காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறார். இதனால் பார்த்தோம்னால் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் அளிக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக கட்சிகள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கப் போகிறது, அதே போன்ற பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளுமா என்பது குறித்து இன்னும் முழு முடிவு வரவில்லை. ஆனாலுமே கூட பாஜக இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும் என்று தெரிய வருகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை, அதே போன்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலுமே கூட காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், சிபிஐ கட்சியின் தலைவர் முத்தரசன், சிபிஎம் கட்சியின் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் தற்பொழுது இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.